எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். Hebrew 12th chapter and verse 1. Hebrew 12th chapter and verse 1. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நான் தொடர்ந்து இயேசுவை நோக்கி என்ற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். Wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. இயேசுவை நோக்கி. அம்மையாலே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் எதையாகிலும் ஒன்றை நோக்கி ஓடுகிறவனாகவே காணப்படுகிறான். Every man runs looking at something. Life is a race. வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். It runs so quickly. வெகு வேகமாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் ஏறக்குறைய ஒரு சில நாட்களில் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் நுழைய இருக்கிறோம். We are about to enter into the last month of this year in a few days. வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதை விட அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. Life is running so hastily more than what we think. ஆனால் எதை பார்த்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது தான் முக்கியமானது. Looking at what does you run? Do you run is the most important thing. அதுவே மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆக்கியோன், the author of the Hebrew, he says looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்ப்பது. Every man runs with looking at something. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒன்றை நோக்கி ஓடுகிறான். But at the same time every man looks at Jesus in a different way. ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமான விதங்களில் இயேசுவை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கான். There are so many ways by which every man looks at Jesus. இயேசுவை பல விதங்களில் நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறான். That really makes your life in this race. அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் இந்த ஓட்டத்தில் ஓடுகிற காரியத்தில் உங்களுடைய காரியமாக இருக்கிறது. We see two people in Matthew Gospel 27:38 verse onwards. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து நாம் இரு நபர்களை பார்க்கிறோம். 38th verse. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். Then were there 2 thieves crucified with him, one on the right hand and another on the left. 39வது வசனம். அந்த வழியாய் கடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை தொலைக்கி, and they that passed by reviled him, wagging their heads. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். 41st verse. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, and 42nd, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்கொண்டுள்ள திராணி இல்லை.
இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். 43 தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். So many people round about Jesus. இயேசுவை சுற்றிலும் அநேக மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். Everybody was looking at Jesus. ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். They expressed their views about Jesus. இயேசுவை குறித்து அவர்கள் என்ன எண்ணினார்களோ அதை குறித்து பேசுகிறார்கள். Different ways by which it is being expressed about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து பல விதங்களில் இவ்விதமாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியாலே நீங்களும் கூட இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். நானும் நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். Every one of us, you are looking at Jesus. I am looking at Jesus. Even in the whole world, every person is looking at Jesus or the Creator. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி பார்க்கிறான் அல்லது சிருஷ்டிகரை நோக்கி பார்க்கிறான். Probably you may ask, how do they see the Creator? சிருஷ்டித்தவரை எப்படி நோக்கி பார்க்கிறார்கள் என்று கேட்கலாம். Yes, when they see the sun, when they see the moon, when they see the stars, they see the Creator. அவர்கள் சூரியனை பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சிருஷ்டிகரை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். Some people may say, suppose if they don't know about Jesus Christ, what will be their end? இயேசு கிறிஸ்துவையே அறியாதவர்களாக இருந்தால் அவங்களுடைய நிலை என்ன? The Bible is very clear in Romans. We have been so looking at so many times. அநேக வேளைகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். They can't escape from God's judgment, the Bible says. தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களை தப்பித்துக் கொள்ள முடியாது. Because God has put a conscience in the man. மனிதனுக்குள்ளாக மனசாட்சிங்கிற ஒன்றை வைத்திருக்கிறார். This conscience speaks of good and bad. நன்மை தீமை என்பதை குறித்து இந்த மனசாட்சியை பேசுகிறது. Even they may not hear the word Jesus. இயேசு என்ற வார்த்தை அவர்கள் கேட்காம இருந்திருக்கலாம். But Jesus actually gives judgment according to the conscience. அவருடைய மனசாட்சியின் மூலமாக இயேசு நியாய தீர்ப்பை இருக்கிறார். So nobody will escape in this world. ஆகவே உலகத்தில் யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. Suppose you Christians, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவர் எடுப்பீர்களானால், God will judge us according what we heard. நம்ம கேட்டிருக்கிறதை பொறுத்து ஆண்டவர் தாமே நம்மை நியாயம் தீர்க்கிறார். He really persuades us in so many ways to reveal himself. அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தும்படியாக பல விதங்களில் அவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். He gives the calling, அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். He calls from your situations, உடைய சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் அழைக்கிறார். He calls through your sickness, உடைய வியாதியின் மூலமாக அழைக்கிறார். Through your wants, உடைய தேவைகளின் மூலமாக அழைக்கிறார். Through the struggle of your sins, பாவத்தின் போராட்டங்களின் மூலமாக அழைக்கிறார். In so many ways God is calling you and me. உன்னையும் என்னையும் தேவன் அழைத்து கொண்டே இருக்கிறார். He says, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால், suppose if you are careless about this so great a salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வருகிற கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். God wants, God says,
It is ringing everywhere. அதுதாமே தொடர்ந்து அவிதமாக துடித்து கொண்டிருக்கிறதை குறித்து வேதமானது தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Everywhere God says, ஒவ்வொரு இடத்திலும் தேவன் தாமே சொல்லுகிறார், so great a salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், if we are careless, how could we escape? The Bible says, நாம் எவ்விதமாக அங்கு தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தம்மை வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் இவ்விதமாக தேவன் சொல்லுகிறார். 15th verse, 15வது வசனத்தில் இவ்விதமாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார் சொன்னால், இந்த ஹீப்ரூ சர்ச், இந்த எபிரேய சபையானது பின்வாங்கி கொண்டிருந்தது. ஒன்ஸ் they were jealous for the Lord, ஒரு காலத்தில் தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சை கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டார்கள். பட் now they were backsliding, இப்பொழுது அவர்கள் தாமே பின்மாறி கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அவர்களை எச்சரிக்கும்படியாக இந்த இடத்தில் இதை ஆக்கியோன் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். So this author of this book is warning through this. He asked this, இதை இவ்விதமாக கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு பெரிதான ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லும்படியான காரியத்தில், when he talks about this so great a salvation, 3வது அதிகாரம் 3rd chapter, அவர் சொல்றாரு 12th verse, 12வது வசனத்தில், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனுடைய விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Hebrew 3:12, the Bible says, take heed, எச்சரிக்கையாயிரு, brethren, lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். there is a warning. தேவன் அவிதமாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கு சொல்லும்படியான இந்த எச்சரிப்பை குறித்து அவர் சொல்லுகிற வேளையில் he talks about salvation, இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். இந்த ரட்சிப்பை குறித்து இவ்விதமாக பேசுகிற இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிற வேளையில் பல விதங்களில் அவர் இதை குறித்து எச்சரிக்கிறார். He warns in so many ways. பல விதங்களில் அவ்விதமாக அங்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், எச்சரிக்கையா இருங்கள், beware. ஆகவே தான் அவர் விதமாக சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 3வது வசனத்தில் அவர் சொல்றார், 2nd chapter, ஹீப்ரூ 2nd chapter, 1வது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? God asks a question here. He questions you this morning. இந்த காலையில் உன்னை பார்த்து கேட்கிறார். For if the word spoken by angels was steadfast, and every transgression and disobedience received a just recompense of reward, how shall we escape if we neglect so great as salvation? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து ஏன், why it is so great? ரட்சிப்பு ஏன் பெரியது? Because you can't put a value for that.
a price tag for that. அதுக்கு நீங்கள் ஒரு விலையை நிர்ணயிக்க முடியாது. It cost the very life of the Son of God, God himself. தேவனே அதற்கு ஈடு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. He paid his own life. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். He paid his blood. தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்தார். God himself bought it. அவரே இதைத்தாமே விலை கொடுத்து வாங்க. Bible says you are bought with a price. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். So great is salvation. ஆகவே எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. Dear people, salvation is absolutely free. ரட்சிப்பு இலவசமானது. Because nobody in the world can buy it. யாருமே இந்த உலகத்தில் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. So God offers it as a price. ஆகவே தேவன் as a free gift, ஒரு இலவசமான ஈவாக தேவன் கொடுத்திருக்க. It's free. இது இலவசமானது. Absolutely free. முழுக்க முழுக்க இலவசமானது. But on one condition. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. You must show yourself as worthy for it. அதற்கு தகுதியாக உன்னை நீ காட்டுவது அவசியம். How can I be worthy for receiving the salvation? இந்த உலகத்தில் ரட்சிப்பை பெறுவதற்கு நான் எவ்விதமாக பாத்திரமாய் காணப்படுவது? Are there good works by which I could make myself worthy for this? நற்கிரியைகளினால் என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு பாத்திரமான செய்வதா? By going to the church, சபைக்கு போவதன் மூலமாக, by giving offerings, அல்லது காணிக்கை கொடுப்பதன் மூலமாக, or so many ritualistic things, அல்லது சடங்காச்சாரமான பல காரியங்களினால? Absolutely no. இல்லவே இல்லை. Our righteousness is like filthy rags. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. So what should I do to be saved? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? You must know and understand that you are lost, eternally lost. நீ நித்தியமாக இழக்கப்பட்டு போன ஒரு நபர் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். You must know that God's judgment is hanging on your head. தேவனுடைய கோபாக்கினை உன் தலையின் பேரில் நிற்கிறது என்பதை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். Today almost 150,000 of people approximately will go away from this world. இன்றைக்கு ஏறக்குறைய 1,50,000 மக்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். Already many of them would have gone. அநேகர் இதில் போயிருந்திருப்பார்கள். The judgment is hanging on the heads. நியாய தீர்ப்பு தலையின் பேரில் தொங்கி இருக்கிறது. It's hanging on a thread like. ஒரு நூலில் தொங்குவதைப் போல காணப்படும். At any time the judgment can fall upon any person in the world. இந்த உலகத்தில் எந்த மனிதன் பேரிலும் நியாய தீர்ப்பு விழக்கூடும். You can't predict when you will die. எப்பொழுது நீ மரிக்க போய் என்பதை குறித்து எனக்கு தெரியாது. You can't predict whether you will die of sickness or any other means. நீ வியாதியினால வேறு எதனால மரிக்க போவாய் தெரியாது. Not everyone is dying in the same way. ஒவ்வொரு மனிதனும் ஒரே விதமாக இந்த உலகத்தில் மரிக்கிறதில்லை. Not that every old man only is dying. ஒவ்வொரு வயதான மனிதன் மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்ல முடியாது. From the child to the oldest man, death visits at any time or in any means. சின்ன குழந்தையிலிருந்து வயதான மட்டுமாக மரணம் எந்த வழியிலும் எந்த காரணத்தினாலும் வரக்கூடும். I won't die as you die. நீர் மரிப்பதை போல மரிப்பதாக இருக்காது. You will die in a different way. வேறு விதத்தில் மறி. But a day is appointed for us to die. ஆனால் மரிப்பது என்பது நிச்சயமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. When I turn back in this year, இந்த வருஷத்தில் பின்னால திரும்பி பார்க்கும்போது so many people were very good in health. நல்ல ஆரோக்கியமானவர்கள் they died all of a sudden, மரித்து போய்விட்டார்கள். So the death can't be predicted or can't be postponed.
as you and I like. மரணம் என்பதை நீங்களும் நானும் விரும்புகிறவன் நம் தள்ளி போடப்பட முடியாது. But one thing is, Bible is very clear. ஒரு காரியம் முக்கியமாக இருக்கிறது. After death, மரணத்துக்கு பின்பாக what will happen? என்ன நடக்கும்? Judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு. Many people who thought that Jesus was a simply man. ஒருவேளை அநேகர் நினைத்திருக்க கூடும், இயேசு கிறிஸ்து யாதோ ஒரு சாதாரணமான மனிதன். Probably they may think, oh, he is a God, that's all. I need to be helped by him. அவரால் நான் உதவி செய்யப்பட வேண்டும், அவ்வளவுதான். Everybody looks at Jesus in a different way. ஒவ்வொருவரும் அங்கே இயேசுவை வித்தியாசமான முறையில் பார்க்கிறார்கள். Even you just see, Jesus was crucified, and when he was crucified, two people were on each side of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். We see how அங்கே Luke's Gospel 23rd chapter, லூக்கா 23:32, குற்றவாளிகளாகிய வேறொரு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். And 2 people were taken. கபாலஸ்தலம் என சொல்லப்பட்ட இடத்தில் அவள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார். And Jesus, Father, forgive them. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And everybody was telling, everybody was speaking. ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 thieves were also hanging on each side. 2 அந்த கள்ளர்களும் இடது பக்கம் வலது பக்கமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். The person on the left side, இடது பக்கத்தில் இருந்தவன் அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். And one of the malefactors which were hanged railed on him, saying, If thou be Christ, save thyself and us. A thief said, If you are Christ, கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். I think he was a religious man, I believe. அவன் ஒரு மத பின்பற்றுகிற மனுஷன் என விசுவாசிக்கிறேன். He was not strange to religiosity of the Jews. யூதர்களுடைய அந்த மத பழக்கத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. He was hanging on the cross, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். He talks about Christ, கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான். அவன் சொன்னான், நீ கிறிஸ்துவானால், if you are a Christ, he talks about such a great truth here. மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை பேசுகிறான். கிறிஸ்து அப்படின்னு சொன்னா, what is the meaning of Christ? In Greek, Christos, கிறிஸ்து கிரேக்க மொழியில் கிறிஸ்டாஸ் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னா, the anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எபிரேய மொழியில் in Hebrew the meaning is மேசியா, மேசியா என்ற அர்த்தம். இந்த மேசியாவை குறித்து சொல்லும் பொழுது சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லுவேன். I would like to tell something. Christ is the real name of Jesus Christ. கிறிஸ்துவே இயேசுவனுடைய சரியான பெயர். Of course, Matthew Gospel we see, தன் பாவங்களை ரட்சிக்க வந்தவர். இயேசுதான் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். அவருடைய ஒரிஜினல் நேம், அவருடைய பெயர் இஸ்
கிரைஸ்ட். அப்போ ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கு இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு என்று சொல்லும் பொழுது தன் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னால் மேசியா, அபிஷேகிக்கப்பட்டவர். இதை குறித்து வேதத்தில் பாருங்க, எல்லாருமே இந்த பதத்தை தான் எவ்ரி ஒன் வாஸ் யூசிங் கிரைஸ்ட், அதாவது அனாயிண்டட் ஒன். மேத்யூ 16:16, மத்தேயு 16:16 when Jesus asked his disciples who they thought he was, Peter answered, "You are the Christ, the Son of the living God." சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர். இந்த கிறிஸ்து தான் யோவான் 3:அதிகாரத்தில் he was promised a Messiah is going to come. மேசியா வரப்போகிறார் என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:அதிகாரத்திலேயே ஆதியாகமம் 3:அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Genesis 3rd chapter. So the expectation of the Messiah was so many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மேசியா வரப்போகிறார் என்ற காரியமானது, அந்த எதிர்பார்ப்பானது சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 3:அதிகாரத்தில் when 15th verse 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், மேசியா உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். So in Genesis 3rd chapter 15th verse, this Messiah was pronounced. இந்த இடத்தில் மேசியாவானவர் ஆதியாகமம் 3:அதிகாரம் 15வது வசனத்திலேயே சொல்லப்பட்டார். இந்த மேசியாவானவர் அப்ப இருந்து வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபராய் காணப்பட்டார். This Messiah was expected to come and to redeem these people. இந்த ஜனங்களை அவிதமாக அங்கு மீட்பார் என்பதாக ஒரு காரியத்தை யூத மக்கள் தொடர்ந்து நம்பினார்கள். Even today, இன்றைக்கும் கூட யூதர்களின் ஜெருசலேம், they go and hid themselves in the wall of the temple, the part remaining. எஞ்சியிருக்கிற அந்த சாலமன் கட்டின ஆலயத்தினுடைய ஒரு சிறு சுவர் இருக்கிற அந்த இடத்தில் யூதர்கள் போய் தங்களுடைய தலைகளை முட்டிக்கொண்டு மேசியாவே வாரும் 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 என்று ஜெபிக்கிறார்கள். they call Messiah, come come come. even today, இன்றைக்கும் அழைக்கிறார்கள். this thief on the left side talks about Messiah. இந்த இடது பக்கத்தில் இருந்த கள்ளன் மேசியாவை குறித்து பேசுகிறார். நீ மேசியாவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள். ஆகவேதான் பல இடங்களில் அவர்கள் உபயோகப்படுத்துகிற இந்த மேசியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்ட பொழுது சீமோன் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மேசியா. பிரதான ஆசாரியனும் கூட பாருங்க, மத்தேயு 26 நம்ம பார்க்கிறோம். அவங்க அதைத்தான் கேட்குறாங்க. இயேசுவை பார்த்து கேட்கும்படியான கேள்வி அதுவாகவே இருக்கிறது. இயேசுவோ பேசாமல் இருந்தார். 63வது வசனம்,
பிரதான ஆசிரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? ஆர் யூ த மேசியா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். எஸ், ஐ அம் த மேசியா. Dear people, when he was standing alone in the judgment seat, in the judgment place, நியாய தீர்ப்பின் இடத்தில் அவர் தனியாக நின்று கொண்டிருந்த பொழுது, they asked him, கேட்டாங்க, ஆர் யூ கிரைஸ்ட்? நீ கிறிஸ்து தானா? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, மேசியாவா? ஆம் என்று சொன்னார்கள். He declared, நீ சொன்னபடிதான், அன்றைய மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். Jesus was very plain. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார். அம்மையாலே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் காலை மாலை இயேசுவின் தாழ்மையை குறித்து நான் பேசினேன். I just talked about the humility of Jesus Christ. Not to a fuller extent, முழுமையாக பேசல. நான் 3 காரியங்கள் சொன்னேன். I told 3 things. Jesus Christ, he emptied himself, put all the glory, பரலோகத்தினுடைய எல்லா மகிமையை விட்டுட்டு, he came as a man, ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். For that, the one who created the whole universe, எல்லாத்தையும் உண்டாக்கின இந்த தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி பாதப்படின்னு சொன்னவர், he became a small fetus, or rather I could say, கருங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன திடீர்னு எனக்கு வரமாட்டேங்குது, கருவானார். ஒரு தாயின் வயிற்றில் கருவு என்ன சைஸ் தெரியுங்களா? நீங்களும் அப்படி தான் இருந்தோம். we were like that. think of this. ஒரு கடுகை எடுத்துக்கங்க, ஒரு கடுகை, take a mustard seed. அந்த ஒரு கடுகில் 20ல் 1 மடங்கு தான் ஒரு பெண்ணில் உருவாக்கும்படியான கரு. நீங்களும் நான் ஒரு காலத்தில் அப்படி தாண்டி ஒரு கடுகை எடுத்து, சப்போஸ் if we take a mustard seed and divide into 20 parts, one part is the conceived, கருத்தரித்த ஒரு ஆரம்பம், the beginning, the conceived egg of a woman, ஒரு ஸ்திரீயினுடைய அந்த முட்டைன்னு சினை என்று வருக முட்டை என்று சொல்லுவாங்க. அது ஒரு கடுகில் 1ல் 20 பங்கு தாங்க. அதில் இருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். we all came. அதில் இருந்து தான் வளர்ந்து கண்ணு, மூக்கு, கையை, காலு. from that only we all came, and the eyes, the ears, and the hands and the legs. What a beautiful creation. என்ன ஒரு அற்புதமான படைப்பு பாருங்க. ஒரு கடுகில் ஒரு சின்ன துகள் போல இருக்கிற அதிலிருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். we all came out from that. the creation of God, how great it is. அது எவ்வளோ மிகப்பெரியது. அவர் இயேசு கிறிஸ்து, the very God, இந்த தேவனை முதலாவது தன்னை அவர் தாழ்மைப்படுத்துகிறதுல அந்த ஒரு சின்ன கருவுக்கு தன்னை உட்படுத்த வேண்டியதாக இருந்தது. இந்த ஃபீட்டஸ் ஆஃப் மேரி, மரியாளுடைய கற்பத்தில் அவர் அங்கு தங்க வேண்டியதாக இருந்தது. கடுகில் 20ல் 1 பங்கு, 1 part 20 divided by 20 parts, 1 part of 20. So you can imagine the God
who created the heaven and the earth, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். He humbled himself. அந்த வேதம் சொல்லுது, அவர் தன்னை வெறுமையாக்கினார். He emptied himself and he humbled, became a slave. ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். அது மாத்திரமல்ல, he left of all glory, தன்னுடைய எல்லா மகிமையும் அப்படியே துறந்துட்டாருங்க. He came as an ordinary man. ஒரு சாதாரணமான மனுஷனாத்தான் இந்த உலகத்தில் வந்தார். He left of all glory of heaven. பரலோகத்தினுடைய எல்லா மகிமையும் துறந்துட்டாரு. He came as a man, as a slave. ஒரு மனிதனா வந்தார், ஒரு அடிமையாகி வந்தார். இன்னொன்று, God didn't use the attributes he had in this world. இயேசு கிறிஸ்து தான் பெற்றிருந்த குணநலன்களை முழுமையாக உபயோகப்படுத்தவில்லை. There are few occasions in which we see how he calmed the sea. அந்த கடலை அதட்டினதை பார்க்கிறோம். There were occasions in which he multiplied few loaves and few fishes. சில அப்பத்தையும் சில மீன் துண்டுகளை பெருக்கிறதை பார்க்கிறோம். There are occasions in which he rose dead people like Lazarus. 4 நாட்களாய் நாறிப்போன லாசரு உயிரோடு எழுவதை பார்க்கிறோம். Only on few occasions, ஒரு சில சூழ்நிலைகளில் மாத்திரம்தான் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். He revealed his power. That is, when comparing with the power of God, தேவனுடைய வல்லமையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. நட்சத்திரம் உண்டா கடவுள்னு சொன்னார், உண்டாயிற்று. Let the stars be, let the earth be. வானம் பூமி எல்லாம் அப்படிதான் சிருஷ்டித்தார். Only in the Mount of Transfiguration, மறுரூப மலையில் மாத்திரம் தன்னுடைய மகிமையின் ஒரு சின்ன விளிம்பை காட்டுகிறார். He showed his glory. When Peter was seeing, Jesus was glittering. இயேசு கிறிஸ்து அப்படியே பிரகாசமாக இருக்கிறார். So he came as a man. ஒரு மனிதனாகவே வந்தார். He came completely as a man. ஒரு முழுமையான மனிதன். Completely God, முழுமையான ஒரு தேவன், ஆனால் முழுமையான ஒரு மனிதன். So he was despised. ஆகவே புறக்கணிக்கப்பட்டார். So you are despising Jesus as something like a person. ஆகவே நீயும் கூட அவர் ஏதோ ஒரு நபர் என்று புறக்கணிக்கிற. You think that Jesus is something a God, ஏதோ ஒரு தேவன் என்று. This thief on the left side was telling, if you are Christ, நீ மேசியாவானால். Dear people, Jesus, because he has to die for man, he took the place completely of a man. ஒரு மனிதனுடைய ஸ்தானத்தில் அவர் அப்படியாக எடுத்துக்கொண்டார். But now he is not like that today. ஆனால் இப்போ அவர் அப்படி ஆகலை. How is he now? இப்போ எப்படி இருக்கிறார்? Come to Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நீங்கள் வாங்க. When John saw Jesus, இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது, he fell down. அப்படியே அவன் விழுந்தான். Dear people, don't think that Jesus is a man. மனிதன் இயேசு நினைக்காத. Don't think that what he has accomplished is something little. அவர் உனக்காக செய்து முடித்த அந்த ரட்சிப்பு அற்பமாக எண்ணாத. கவலையற்றிருப்போமானால், if you are careless about this salvation, இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பேனால், you can't escape judgment, dear friend. இந்த நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. No, absolutely not. முடியவே முடியாது. What is the explanation of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமை இங்கே நம்ம பார்க்கிறோம். Oh dear people, Jesus is alive. He is in glory with the Father. பிதாவோடு கூட மகிமைகரமாக அவர் இருக்கிறார். Revelation 1st chapter, 1வது அதிகாரத்தில்
12th verse onwards, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகிற பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், the Lord Jesus. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. You see the face was like sun. You can't see the sun directly. சூரியனை நேரா நீங்க பார்க்க முடியாது. But his face shines like the sun. நான் 17th verse, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். When I saw him, I fell down as though he is dead. Dear people, when Jesus was telling that he was Christ, அவரை கிறிஸ்து என்று சொன்ன பொழுது nobody believed him. அவரை நம்பல. Even the high priest thought he was simply a traitor. சும்மா ஒரு காட்டி கொடுக்க சும்மா ஒரு பொல்லாத மனுஷன் என்பதாக நினைத்தான். Jesus said, I am. நான் தான். ஆனால் அதை நம்பல. அதே சமயத்தில் பாருங்க, பிசாசும் கூட கிறிஸ்துவை அறிந்திருந்தன. லூக்ஸ் 4:41, லூக்கா 4:41, லூக் 4:41, பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அவரை விட்டு புறப்பட்டது. Even the devils declared, you are Christ, but you are worse than the devil. ஆனால் நீ பிசாசை விட மோசமா இருக்க. Why? You are worse than the devil because at least the devils believe that he is Christ. கிறிஸ்து என்று பிசாசு கூட நம்புறது. But you don't believe him as Christ. ஆனால் கிறிஸ்து நீ நம்ப உன்னால முடியல. You think that he is something. அவர் ஏதோ ஒன்று நினைக்கிற. You think that you are now as because of your intelligence. நீ இருக்கிறது உன்னுடைய புத்தியினால நினைக்கிற. You are living today because of your own, உன்னுடைய நாள் நினைக்கிற. You think of your own intelligence. உன்னுடைய புத்தியை பற்றி நினைக்கிற. You think that you are intelligent in carrying on your own things, despising God, the Messiah. மேசியாவை புறக்கணித்து உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைக்கிறத செய்யலாம் நினைக்கிற. You are backsliding, dear friend. நீ பின்வாங்கி போன்றிருக்கிற. God is so patient. தேவன் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். You see Jesus not even like the devil. பிசாசு பார்க்கறத மாதிரி கூட நீ பார்க்கல. You are worse than the devil. And the condemnation is lying on the deathbed of your last breath. உன்னுடைய கடைசி மூச்சு விடும் பொழுது உன்னுடைய ஆக்கினை உன்னுடைய மரண வாசலில் படுத்து கொண்டிருக்கிறது. If you really believe him as Messiah, you will tremble at him. அவர் மேசியா என்று சொல்லுவாயானால் நீ நடுங்குவாய். One day when you think that he will be a judge, you will tremble now. அவருடைய நியாயாதிபதி என்று சொல்லி நீ நினைப்பாயானால் நீ இந்த நேரத்தில் நடுங்குவாய். But the devil has blinded your wicked eyes. ஆனால் உன்னுடைய பொல்லாத கண்களை பிசாசு குருடாக்கி போட்டிருக்க. Doom unto you. உனக்கு ஆக்கினை. Don't think that you escape from God's judgment for a long time. நீண்ட காலத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்காத. It is God's sheer mercy, dear friend. You are breathing now. நீ இப்போ மூச்சு விடுதானுடைய கிருபைங்க, கிருபை. But you think that you are all because of your own. உன்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற. What a fool you are. இவ்வளோ மதிகேடு. The worst than the wicked fellow in the world.
ஒரு பொல்லாத மனுஷனை விட நீ ஒரு மோசமான மனுஷன். தட் இஸ் த ரியாலிட்டி. ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், இதுதான் உண்மை. யூ கேரி ஆன் வித் த வேர்ல்ட், உலகத்தை. யூ திங்க் ஆஃப் திஸ் அண்ட் தட், அது இது நினைக்கிற. மணி கர்ஸ் பி யுவர் மணி, உன்னுடைய பணம் சாபமாக கடவுது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யுவர் மணி? உன்னுடைய பணத்தினால் என்ன பிரயோஜனம்? Do you think that your money will save you? உன்னுடைய பணம் உன்னை ரட்சிக்க நினைக்கிறையா? You are arrogant. நீ ஒரு பயங்கரமான பிடிவாதகாரன். It is God's mercy, dear friend. It is God's mercy. அவருடைய கிருபை நினைச்சுக்க. நீ இந்த அடுத்த வாரம் இந்த ஆலயத்துக்கு நீ வருவேன் என்ன நிச்சயம் இருக்கு. What is God guarantee is there that you will come to the church next week? What guarantee is there? என்ன இருக்குங்க? Don't think that I am simply threatening you. I tell you the truth. உண்மையை சொல்றேன். God says, கோரசீனே உனக்கு ஐயோ, கப்பூர்நகமே உனக்கு ஐயோ. God said he is a God of justice. அவர் நீதியுள்ள தேவன். He pronounced judgment. நியாய தீர்ப்பை அவர்தாமே அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருக்கிற. You think this salvation is so cheap. ரட்சிப்பு மலிவானதுன்னு நினைக்கிற. ஸோ யூ டோன்ட் கேர் அபவுட் தட். அதை நீ பற்றி கவலைப்படுறதில்லை. யூ வுட் லைக் டு கேரி ஆன் யுவர் ஓன் வேஸ். உன்னுடைய வழியில் தொடர்ந்து போகும்படியாக இருக்கிற. பிசாசும் கூட சொன்னது, நீ கிறிஸ்துவானால், இஃப் யூ ஆர் கிரைஸ்ட் anointed one. Dear people, even how he was announced to Mary by Gabriel. Gabriel தூதன் எப்படி சொன்னார், எவ்விதமாக சொன்னார் என்பதை குறித்து நீங்க பாருங்க. காபிரியல் தூதன் லூக்கா 1:31 மேசியா. So he was proving himself in so many ways. பல விதங்களில் அவர் மேசியாங்கிறத சொல்லாம இல்லை. There are so many evidences. பல சாட்சிகள் இருக்கத்தான் செய்தது. But the people didn't believe it, dear friend. ஆனால் ஜனங்க அதை விசுவாசிக்கல. Luke's Gospel 1:31. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டது. இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். Is the called the Son of God, the Messiah. மேசியா, அவர்தான் மேசியா. Yes, from the birth he was told he is the Messiah. ஆரம்பத்தில் இருந்து to save the people from sin. அதைத்தான் ஆதியாகமம் 3:15 it was pronounced, அங்கு சொல்லப்பட்டது. So people were expecting. ஆகவே இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். When Jesus came, even in Psalms, we don't have time. In Psalm 16, 22, 45, 110, Daniel 9, Messiah is being spoken of. மேசியா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. The people believed that Messiah will be coming. இயேசு கிறிஸ்து மேசியா வருவார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர் தான் மேசியான்னு அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. They could not accept him as the Messiah. Even you see, when Jesus went to Nazareth, நாசரேத்துக்கு இயேசு போனப்போ கூட அங்கே என்ன நடந்தது பாருங்களேன். ஒரு தெளிவாக சொல்கிறார். Luke 4வது அதிகாரத்தில் பாருங்க. அங்கே அவர் போன பொழுது கூட Luke 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுது என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்த ஜெபாலயத்தில் எல்லாருடைய கண்களும் அருள் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம், வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. Today is be fulfilled. Scripture is fulfilled. அருமையானவர்களே, வேதம் நிறைவேறிற்று. Don't think ஒரு எழுத்தாக ஒரு எழுத்தின் ஒரு பாகல் நிறைவேறாமல் போகாது. When they saw the Messiah, மேசியாவை பார்த்த பொழுது, when he was telling, I am the person, today it's going fulfilled, எனக்கு அது நிறைவேற்றுன்னு சொன்ன பொழுது அவங்க எப்படி நினைக்கிறாங்க? 22nd verse, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார், வாய் நின்று வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியம், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? Oh, is this not this Joseph's son? யோசேப்பினுடைய பையன் இல்லையா? இவன் எங்க மேசியாவா? Is he the Messiah? Oh, we have seen him, this fellow. இவனை நம்ம பார்த்தோமே, இவனை நமக்கு தெரியுமே, இவனுடைய சகோதர சகோதரிகளெல்லாம் நம்மகிட்ட தானே இருந்தாங்க. Oh, these people are all here. Everybody is here. Oh, we have seen him, his brothers, sisters. They were stumbled, இடர்கள் அடைந்தார்கள். They could not believe Jesus as the Messiah. மேசியா அவரால் நம்ப முடியலைங்க அவங்களால. Dear people, I tell you, you also could not believe Jesus as the Savior. உன்னால் இயேசுவை ரட்சகராக நம்ப முடியலை. தான் ப்ராப்ளம். You are a traditional Christian. நீ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவனை பிறக்காமல் இருந்திருந்தா கூட நல்லாயிருக்கும். If you don't are born as a Christian, at least you will be as a Hindu and judgment will be less. நீ ஒரு இந்துவாக பிறந்திருந்தா கூட நல்லது. உனக்கு நியாய தீர்ப்பு கம்மியாக இருக்கும். நீ பிறந்து விசுவாசிக்காத மனுஷனாக இருக்கிறத விட, அல்லது நீ இந்துவாக இருந்து கிறிஸ்தவனாக மாறி இருந்ததை விட, வேதம் சொல்லுது நீ பிறக்காமல் இருந்தாவே பரவாயில்லன்னு பைபிள் சொல்லுது. இட்ஸ் பெட்டர் நாட் டு பார்ன். Because judgment is there. தேவனுடைய நியாய தீர்ப்பு. You think Christ as a cheap, மலிவானது என்பதை நினைக்கிற. Salvation is so cheap to you. ரட்சிப்பு உனக்கு மலிவானதாக இருக்கிறது எண்ணிக்கொள்கிறாய். Generally, Messiah will be anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று வேதம் சொல்ல. அபிஷேகம். Yes, he was anointed. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். In Luke Gospel 7th chapter, he was anointed. 37:38. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டில் இருந்த பந்தி இருந்ததை அறிந்து ஒரு பரணியில் பரிமளம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்தவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தினால் பூசினார். He was anointed 2 times. 2 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதான் even in Acts 10:38 மசனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையும் அகப்பட்டவராய் குணமாக்கன சுற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டார். He is the Messiah, dear friend. அவரே மேசியா. The thief on the left side said, if you are Christ, நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சித்துக்கொள். You are challenging Christ today by ignoring him. அவரை நீ அலட்சியப்படுத்துறதுனால இயேசுவை நீ சவால் விடுகிறாய். நீ you are the same on the left side. அந்த வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருந்த அதே கள்ளந்தானியே. You are the same. You are telling this every day. ஒவ்வொரு நாளும் சொல்ற, if you are Christ, save yourself and save me. என்னை ரட்சித்துக்கொள்.
ஸோ ஹவு டு யூ லுக் டு ஜீசஸ்? நீ இயேசுவை எப்படி நோக்கி பார்க்குற? Dear people, both of them were accusing Jesus, both the thieves. ரெண்டு பேரையுமே பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவரை சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் வலது பக்கத்தில் இருந்தவன் he repents, மனம் திரும்புகிறான். இவர் ஒரு அந்த வலது பக்கத்தில் அவர் நடுவில் சிலுவையில் அறைந்தது கூட காட்ஸ் பிளான். இட் இஸ் காட்ஸ் பிளான் தட் he was crucified in between these two thieves. ரெண்டு பேருக்கு நடுவில் அவர் அவிதமாக அங்கு சிலுவையில் அறையப்படுகிறார். ஸோ ஒருவேளை ரெண்டு தீவ்ஸையும் ஒன்றா ஒரு பக்கம் ஓரமாக விட்டுருந்தா கூட, suppose if Jesus is crucified on the one side, either on the left or right, and both the thieves together, அப்படி இருந்திருந்தா கூட probably the left, the person on the right would not have heard the voice of Jesus. Maybe he was so close to him. அவர் நெருக்கமாக இருந்தார். It was so clear, Father forgive them for they do not know what they are doing. பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Dear people, we see how it was so. அது எப்படி இங்கே நடக்கிறதை குறித்து பார்க்கிறோம். So it was God's plan. அது தேவனுடைய திட்டம். So both of them were accusing. ரெண்டு பேருமே அங்கே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு மனிதன் அவ்விதமாக அங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக ஒரு மனிதன் அங்கு சொல்லப்பட்ட அந்த இடத்தில் when he was hanging, he was telling, அவன் அவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக அங்கு சொல்லப்படுகிறது, அவர் குற்றவாளிகள் ஒருவராக நியமிக்கப்பட்டாருங்கிறதுக்கு தான் பைபிள் says he was crucified in between. He was condemned and he was considered as a culprit. So he was crucified on both sides in between. அப்போ அந்த இடது பக்கத்தில் இருந்த கள்ளன் கிறிஸ்துவானால், மேசியானா, ஆனால் வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் அவன் வேறு மாதிரி பார்க்குறான். இப்போது all of a sudden, in the beginning both of them were accusing. ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடது பக்கத்தில் இருந்த லூக் 23, லூக் எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் அவன் பேசுகிறான். 39th verse, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, Jesus was there, he was despised, புறக்கணிக்கப்பட்டார். People have chosen பரபாசை தெரிந்து கொண்டார்கள். He was despised, புறக்கணிக்கப்பட்டார். He was hanging on the tree, அந்த சிலுவையின் மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். helpless, உதவியற்றவராக, bleeding, ரத்தம் சிந்தினவராக, the thorns on his head, அவருடைய தலையில முள்முடி. In no way it was such a terrible look. பார்க்கறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம். அலட்சியப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். Everybody was despising. Isaiah 53, Isaiah 53 அதைத்தான் பார்க்கிறோம். அவரை நாம் பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லை. வேதம் சொல்லுகிற 3வது வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தார்.
மெய்யாகவே நம்முடைய பாடுகளை சுமந்தார். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். வாயை திறக்கவில்லை. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார். 700 700 years before Jesus' death, 700 வருஷத்துக்கு முன்னால், இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால் ஐசாயா has written this, எழுதியிருக்கிறார். துல்லியமாக எழுதியிருக்கார். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி எவ்வளோ நாள் கேட்டுட்ருக்க. யூ ஹியர் அபவுட் ஜீசஸ் so many years and years and years. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கூடாமலே, would you like to die? Would you like to die without committing to God? தேவனுக்கு உன்னை ஒப்புக்கூடாமலே நீ மரிக்க தீர்மானிச்சிட்டியா? Have you decided to die as you are and go to hell? நீ இருக்கிற வண்ணமாக மரித்து நரகத்துக்கு போக தீர்மானம் பண்ணிட்டியா? இல்லை, இந்த கள்ளனை போல ஆண்டவரே, அந்த பகுதியை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 23 அவன் சொல்கிறான், ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும். 42nd verse, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். Jesus was bleeding. ரத்தம் சிந்துது. He was in great agony. பயங்கரமான வேதனை. But he never despised a repenting sinner. ஒரு மனம் திரும்புகிற பாவியை அவர் புறக்கணிக்கல. அருமையானவர்களே, தன்னுடைய வேதனையின் மத்தியிலும் ஒரு மனம் திரும்பின பாவியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தான் அது. This is the word which he uttered to a repenting sinner. Dear people, his heart is close to a repenting sinner. அவருடைய இருதயம் ஒரு மனம் திரும்புகிற பாவிக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. Yes, the thief on the left side, he was away from God's heart. அவனுடைய இருதயத்துக்கு தூரமாய் காணப்பட்டான். But this thief on the right side, ஆனால் வலது பக்கத்தில் இருந்த திருடனுக்கோ அவருடைய இருதயம் நெருக்கமாக இருந்தது. His heart, because he saw Jesus, because he saw Christ. கிறிஸ்துவை அவன் பார்த்தான். அருமையாலே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கள்ளனை போல உன்னுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். I pray that your heart should be open. It is the amazing grace of God. அவனுடைய பெரிதான கிருபை. Don't think that Jesus is a man and don't despise him. அவர் ஒரு மனுஷன் புறக்கணிக்காத. Don't think that he will come and in a glamorous way that he will exhibit to you to prove that he is the Messiah. ஏதோ பெரிய அளவில் வந்து அவர் தான் ஒரு மேசியா என்று விளங்க பண்ணும்படியாக அவர் செய்வார்னு எதிர்பார்க்காத. It's of little, சின்ன காரியத்தின் மூலமாகவே. Dear people, if you despise this salvation, இந்த ரட்சிப்பை புறக்கணிப்பாயானால், you despise Christ, கிறிஸ்துவை நீ புறக்கணிக்கிறாய். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அருமையான சோனேஸ்வரே, உன்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம். My prayer is that Christ should open your heart. And I really have a heart of compassion, because all the way through so many years hearing God's word in this very place and going to the hellfire, I tell you, there is no more worse person could be as you are. இவ்வளோ வருஷம் அவனுடைய வார்த்தையை கேட்டோம், நீ கடைசியில் நரகத்துக்கு போகிறத போல இருந்தால் உன்னை போல ஒரு பரிதாபமான மனுஷன் யாருமே இல்லைங்க. All the sufferings and trials that you face in this world is simply nothing. இந்த உலகத்தில் நீ சந்திக்கிற எல்லாம் பிரச்சனை, கஷ்டம், போராட்டம்லாம் அந்த நித்திய வேதனைக்கு ஒரு சின்ன துரும்பு கூட இல்லை. ஒரு சின்ன துரும்பு கூட. நீ எவ்வளோ, the worst calamity that you have met is not the least when comparing with eternal suffering. நித்திய பாடை சந்திக்கும் பொழுது இது ஒரு துரும்பு கூட உனக்கு இல்லை. ஆனால் இதுக்கே நீ முறுமுறுக்கிற. யூ கிரம்பிள், யூ டெஸ்பைஸ் காட், தேவனை புறக்கணிக்கிற.
Or else, would you like to come to God this morning? அது ஆண்டவரிடத்தில் வருகிற. Are you backsliding? நீ பின்னோயிட்டு போயிட்டுருக்கியா? No desire for prayer. ஜெபிக்க விருப்பம் இல்லை. No desire for God. தேவனுக்கு வாஞ்சையில்லை. You are a sleeping devil. நீ தூங்கிக் கொண்டிருக்கிற பிசாசு. And you will be awakened to see your Father one day in the eternal suffering. நீ ஒரு நாள் முழிப்ப, உன்னுடைய நித்திய பிதாவாகிய பிசாசானவனை சந்திக்க. Don't think that I am so harsh to you, dear friends. நான் ரொம்ப கடினமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. This is the reality. நான் உண்மையை சொல்கிறேன். I tell you the reality. உன்னுடைய இரத்த பழியை நான் சுமக்க விரும்பலை. I don't want to carry the curse of your blood. நாளைக்கு நான் உனக்கு சத்தியத்தை சொல்லலை, நீ சொல்ல முடியாது. You can't say that, because Bible says there will be people, Sodom Gomorrah people rise up and accuse other people. சோதம் குமார மக்கள் மற்ற மக்கள் எழும்பி குற்றம் சாட்டும். You can't blame me in the last days. நியாயத்திற்கு சொல்ல முடியாது. But it's all with compassion. இரக்கத்தோடு நான் பேசுகிறேன், பாரத்தோடு பேசுகிறேன், வருத்தத்தோடு பேசுகிறேன். Because God opened my eyes one day. ஒரு நாள் என் கண்களை திறந்தார். God has given me the privilege to see Him, Christ, when I read the Bible. வேதத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கிறேன். I don't despise Him as a man. மனுஷனை புறக்கணிக்கலை. Dear people, the humility of Jesus, இயேசுவின் தாழ்மை, approves His greatness, அவருடைய மிகப்பெரிய உன்னத தன்மை வெளிப்படுத்துகிறது. இந்த காலையில் ஒருவேளை இன்னொரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்து, God has given you another chance. I don't know how many chances you already came across. எத்தனை சந்தர்ப்பங்களை நீ கடந்து வந்திருக்க எனக்கு தெரியாது. But it is one more. But what will you say this morning? ஜெபிப்போம். இந்த காலையில் நீ என்ன சொல்லுவை? ஜெபம் பண்ணுவோம். நீ யோசனை பண்ணி பார், நீ சிந்தித்து பார். உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் பேசுகிறார். ஒருவேளை நீ ஒரு கூலி வேலை செஞ்சிட்டு இருந்து சாப்பாட்டுக்கு தரித்திரனா இருந்தால் கூட இயேசுவை நீ நினைப்பியோன்னு கூட நான் நினைக்கிறேன். யுவர் மணி இஸ் மேக்கிங் யுவர் ஐஸ் டு பி பிளைண்ட். உன் பணம் உன்னுடைய கண்களை குருடாக்கிடுச்சு. ஏன்னா உனக்கு கஷ்டம் இல்லை, பட்டினியாய் நீ இல்லை, உன் வாழ்க்கையில் நீ கடினப்பட்டு உழைக்க வேண்டிய வேலை இல்லை, உன் பிள்ளைகளை போஷிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரத்த வேர்வை சிந்தலை. அதுவே உனக்கு சாபமாக இருக்குமோ நான் பயப்படுறேன். அதுவே உனக்கு சாபமாக இருக்குமா நான் பயப்படுறேன். ஆமாம், அதுதான் உனக்கு சாபமாக இருக்குங்கிறத நான் பயப்படுறேன். அதுதான் உன் சாபமாக இருக்குங்கிறத குறித்து நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நீ ஒன்றும் இல்லாத இருந்தேன்னா அந்த நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிடுவியோ? அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் யோசனை பண்ணிப்பார். தேவன் உனக்கு எவ்வளோ தருணங்களை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ தருணங்களை கொடுத்து வர்றார். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ இன்னைக்கு பின்மாறி இருக்கிற. யூ ஆர் பேக்ஸ்லைடன். யுவர் பேக்ஸ். இந்த வாரம் முழுவதும் அவனுடைய இருதயத்தில் எப்படி நீ வாழ்ந்தாய்? பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தையா? உடைய வாழ்க்கையில் உன்னை பார்க்குற கிறிஸ்து இருக்கிறார்களை பற்றி நீ நினைக்காம வாழ்ந்து கொண்டிருந்தையா? வாழ்க்கையில் இயேசுவை பற்றி என்னென்ன, எப்படி அவரை நோக்கி பார்க்குற? How do you see? இடதுகளுக்கு கள்ளன் பார்த்தான், நீ கிறிஸ்துவானால் என்ன ரட்சி போ. வலது கள்ளன் சொன்ன, ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும். இயேசு தன்னுடைய எல்லா வேதனை வருத்தத்தின் மத்தியில் அவரிடத்தில், நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். You will be with me. Oh, it's a fraction of a second. ஒரு சில செகண்டுடைய how the things tremendously change. காரியம் எப்படி மாறி போச்சு. 2 திருடனும் ஒன்றா போய் திருடிட்டு இருந்திருப்பாங்க, ஒன்றா வாழ்ந்தாங்க, ஒன்றா. ஆனால் பட் the destination is completely different. அங்கே போய் சேரும்படியான இடம் முற்றிலும் வித்தியாசமானது. ஒருவன் ஆக்கினை, இன்னொருவன் பரதேசு. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒருவரையும் நீர் விட்டு விடாதரும். ஐயோ ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது பொய் அல்ல. சில இடங்களில் நீர் கடுமையாய் பேசுகிறதை பார்க்கும் பொழுது நீர் நீதியுள்ள தேவன். ஆனால் மிக தாழ்மையாக வந்தீர். யூ கேம் ஹம்பிளிங். ஆனால் அதனால் நாங்கள் இன்றைக்கி உம்மை அலட்சியப்படுத்துகிறோமா? எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, ஆகவே நீர் வேண்டான்னு சொல்லி நினைக்கிறோமா?
என்னுடைய ஆத்மாவை குறித்து நான் சிந்திக்கக்கூடாதபடிக்கு என் கண்கள் குருடாய் போயிடுச்சா? நீர் இரட்சகருங்கிறது என்னால் அங்கீகரிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய பெருமை, என்னுடைய அகம்பாவம் என் கண்களை மூடி இருக்கா? ஆவியானவரே, தர்மியான மக்களோடு கூட நீர் பேசும் 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 ஆண்டவரே. இந்த வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனுடைய இருதயத்தினை திறந்தீர், இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளனுடைய இருதயத்தினை திறக்கவில்லை. வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனை தெரிந்து கொண்டேன், இடது பக்கத்துக்கு இருக்கிற கல்லனை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இயேசுவே, இந்த கண்கள் குருடாயிருந்த மனுஷன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட பொழுது நீர் இறங்கினீரே. எங்களுக்கு இரங்கும் இரங்கும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.